உங்களை நீங்களே கவனியுங்கள். காரணங்கள், இலக்குகள், உந்துதல். நீங்கள் செய்வதில் ஆர்வத்தை கண்டறிய மாட்டீர்கள். நீங்கள் அதை ஏன் செய்கிறீர்கள் என்பதில்தான் ஆர்வத்தை கண்டறிகிறீர்கள். உங்கள் உந்துதல் அந்த வேலையிலிருந்து வருவதில்லை. நீங்கள் அதை ஏன் செய்தே ஆக வேண்டும் என்ற காரணத்திலிருந்து தான் அது வருகிறது. இலக்குகள் அத்தியாவசியமானவை. அவை பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, அவற்றை நிர்ணயிப்பது முக்கியம். ஆனால் உண்மை இதுதான். சிலர் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தாங்கள் நிர்ணயித்த ஒவ்வொரு இலக்கையும் அடைகிறார்கள். மற்றவர்களோ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தங்கள் இலக்குகளை ஒருபோதும் அடைவதில்லை. ஏனென்றால் சாதிப்பவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காரணம் இருக்கிறது. அவர்களை முன்னோக்கி இழுக்கும் அளவுக்கு வலிமையான ஒரு ஏன் அவர்களிடம் இருக்கிறது. தோல்வி அடைபவர்களிடம் அது இருப்பதில்லை. உங்களிடம் ஒரு சக்தி வாய்ந்த காரணம் இல்லாத போது நீங்கள் தள்ளி போடுவீர்கள், நீங்கள் தயங்குவீர்கள், நீங்கள் பாதியில் விட்டுவிடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை செய்து முடிக்கவில்லை என்றால் உங்கள் மனதில் எந்த பின் விளைவுகளும் இல்லை. சாதாரண நிலைக்கு திரும்புவது பரவாயில்லை, அப்படியே இருப்பது பரவாயில்லை. ஆனால் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் காரணம் என்ன? நீங்கள் ஏன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்? நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் என்ன நடக்கும்? நீங்கள் தோல்வியடைந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் வெற்றி பெற்றால் அது எப்படி மாறும்? உங்கள் காரணம் உங்களை நகர்த்தும் அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும். அது உங்களை ஆறுதல் வட்டத்திலிருந்து வெளியே தள்ளி செயலில் இறங்கச் செய்ய வேண்டும். சிலருக்கு காரணம் நேர்மறையானது. நான் இதை செய்தால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் எதிர்காலத்திற்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவேன். மற்றவர்களுக்கு காரணம் எதிர்மறையானது. நான் இதை செய்யவில்லை என்றால் நான் துன்பப்படுவேன், நான் தேக்க நிலையிலேயே இருப்பேன். என் அன்புக்குரியவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள். எப்படி இருந்தாலும் உங்கள் ஏன் தான் எரிபொருள். உங்கள் காரணம் போதுமான அளவு வலிமையாக இல்லாவிட்டால் சாக்கு போக்குகளே வெற்றி பெறும். ஆனால் உங்கள் ஏன் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் தள்ளி போட மாட்டீர்கள். அதற்கு தேவையான அனைத்தையும் செய்வீர்கள். அதை எழுதி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை படியுங்கள். அது உங்கள் ஆன்மாவில் பற்றி எரியட்டும். அது உங்கள் கனவு வாழ்க்கையை நோக்கி வெற்றி ரயிலை ஓட்டிச் செல்லட்டும். பெரும்பாலான மக்கள் பணத்தை துரத்துகிறார்கள். ஆனால் பணம் எப்போதும் வேகமாக ஓடுகிறது. அதற்கு பதிலாக உங்கள் ஏன் என்பதை துரத்துங்கள். உங்கள் நோக்கத்தை வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது பணமும் வாய்ப்புகளும் வெகுமதிகளும் உங்களை துரத்தி வரும். உங்கள் காரணம் போதுமான அளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் உங்களுக்கு கூடுதல் உந்துதல் தேவையில்லை. உங்கள் காரணமே உந்து சக்தி. எனவே இப்போதே அதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும்? நீங்கள் ஏன் மாற வேண்டும்? நீங்கள் ஏன் இன்றே நடவடிக்கை எடுக்க வேண்டும்? உங்கள் காரணம் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தவில்லை என்றால், அது உங்களை கண்ணீர் வரவழைக்கவில்லை என்றால், அது போதுமான அளவு வலிமையானது அல்ல. நீங்கள் கைவிட வேண்டும் என்று நினைக்கும்போது நீங்கள் ஏன் தொடங்கினீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்காக இதை செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு வலிமையான காரணம் இல்லாமல் உங்கள் செயல்கள் பலவீனமாக இருக்கும். ஒரு வலிமையான காரணத்துடன் உங்கள் செயல்கள் தடுத்து நிறுத்த முடியாதவையாக இருக்கும். எனவே நான் உங்களிடம் ஒரு இறுதி கேள்வியை கேட்கிறேன். உங்கள் காரணம் என்ன? ஜெய் ஹிந்த்.